எரேமியாவுக்கு சலுகை. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானும் நேபுசஸ்பான், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அஹிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். எரேமியாவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் விசேஷித்த பராமரிப்பு கிடைக்கிறது. எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவற் சேனாபதியாகிய நபுசரதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுக்கிறான். நேபுகாத் நேச்சார் ராஜாவின் கட்டளைக்கு காவற் சேனாபதியும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் கீழ்ப்படுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் ராஜா சொன்ன பிரகாரம் காவற் சேனாபதியாகிய நபுசரதானும் நபுசஸ்பான், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைக்கிறார்கள். எரேமியாவை வெளியே வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு சாப்பானுடைய குமாரனாகிய அஹிகாமின் மகனான கெதேலியாவினிடத்தில் எரேமியாவை ஒப்புவிக்கிறார்கள். அப்படியே எரேமியா ஜனத்துக்கு உள்ளே தங்கியிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் சாதாரண தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு இரக்கம் காண்பிக்கிறான். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை சுட்டெரிப்பதற்கு முன்பாகவே நேபுகாத் நேச்சார் எரேமியாவை விடுவிக்கிறார். எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்படுவதற்கு முன்பாக எரேமியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. சிதேக்கியாவும் யூதாவின் பிரபுக்களும் எரேமியாவை காவல் அறையில் போட்டார்கள். பாபிலோன் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த எரேமியாவை விடுதலை பண்ணுகிறார்கள். எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார். கர்த்தரும் எரேமியாவுக்கு நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னார். எரேமியா 15:11. கர்த்தருடைய வார்த்தை எங்கு நிறைவேறுகிறது? கர்த்தர் தனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன ஊழியத்தை எரேமியா உண்மையாய் செய்கிறார். எரேமியா உண்மையுள்ளவர் என்று கர்த்தரும் அங்கீகரித்து எரேமியாவுக்கு வாக்கு பண்ணின நன்மைகளை இங்கு நிறைவேற்றுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பாபிலோன் ராஜாவை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறவர்களை தண்டிக்கிறான். சத்துருக்களால் துன்பப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை நேபுகாத் நேச்சார் விடுதலை பண்ணுகிறான். நேபுகாத் நேச்சார் தன்னை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து விடுதலை பண்ணினாலும் கர்த்தருடைய கரமே தன்னை விடுதலை பண்ணிற்று என்று எரேமியா நம்புகிறார். கர்த்தருடைய சித்தமில்லாமல் ஒன்றும் நடைபெறாது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற பாபிலோன் ராஜாவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எரேமியாவிற்கு கர்த்தருடைய கண்களில் நேபுகாத் நேச்சார் மூலமாக கிருபை கிடைக்கிறது. எரேமியாவிற்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நபுசரதானுக்கு நேபுகாத் நேச்சார் கட்டளையிடுகிறான். இந்த வசனத்தில் பாபிலோனின் மற்ற பிரபுக்களின் பெயர்களும் கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைத்து கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். யூதா தேசத்தில் விட்டுவிடப்பட்ட ஜனங்களுக்குள் தங்கியிருக்குமாறு எரேமியாவிற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது.